அம்மா நீ வச்சிருக்கிற பட்டு சேலையை விட ஒரு ரட்சிப்பு விலையேறப்பட்டதுமா. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிய? எக்கா நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ போட்டிருக்கீல்ல, செத்து போயிட்டேன்னா வராட்டாலும் கட்டிங் பிளேயர் போட்டு வெட்டி தான் எடுப்பாங்கக்கா. நீ போட்டிருக்கிற மூக்குத்தி கம்மல் எக்கா கட்டியா? இதை பார்க்கல விலையேறப்பட்டது கர்த்தர் தந்த ரட்சிப்புக்கா. ஏமா நீ போட்ட சேலையோட ஒன்று அடக்கம் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் கலத்திடுவாங்க, ஒருத்தரும் விட மாட்டான். ஆனால் ஒரு ரட்சிப்பு எடுக்க முடியாது தெரியுமா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிய? ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ? ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா புருஷன் பஞ்சாதி 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி நகையை கலத்தி அதை ஏதாவது கடனை தீர்த்து நிம்மதியாக வாழ பாருங்க. சிலருக்கு கடன் வந்ததே இந்த நகையில் தானே கடனே வந்துச்சு. இல்லை அங்கே தான் இருக்கீங்களாக்கா? ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ? பாவம் ஜாயலுக்காஸ் ஓனரே செத்து போயிட்டார் நினைக்கேன், 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கேன். இது உங்களுக்கு தெரியாத விஷயம். பாவம். அப்போ துபாயில் ஃப்ருட்ஸ் கலிஃபான்னு நினைக்கிறேன், 14th ஃப்ளோர்லேருந்து ஏதோ சூசைட் பண்ணிட்டார். இல்லை எதுக்கு சொன்னோம்னா, நகை கடை ஓனருக்கே அப்படின்னா அந்த நகை அவரை காப்பாற்றலையே. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? சில சகோதரமாக சிரிக்கையை பார்த்து நல்லா சொல்லுங்க பாஸ்டர், நகையை வாங்கி கொடுத்தா நான் ஆண்டியாக உட்காந்துருக்கேன் இங்கேயே. தெரியுது, என்ன செய்ய சொல்ல முடியல உங்கள்கிட்ட, அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தோத்துறோம், கர்த்தர் நல்லவர். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஏம்மா உயிருள்ள உங்களுக்கு உயிரற்ற பொருள் இருக்குல்ல, இது ஒன்றும் மேன்மை கிடையாது. நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் அவசியம் இல்லை. ரைட்? ஓகே. அதுக்கு அதனால் பாவம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, பாவம் புண்ணியம்லாம் சொல்ல வரல, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு அலங்காரம்னு என்ன தெரியுமா? பரிசுத்தம், சாந்தம், அன்பு, தாழ்மை, பொறுமை, இதுதாம்மா அலங்காரம். வேறு இதுவோ நமக்கு அலங்காரமாக மாறிடாது. கர்த்தருக்கு தோத்துறோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? நமக்கு வந்ததை விட்டுட்டு போடுற பழக்கம் கிடையாது. அதனால் சொல்லி தந்துடுறேன்.